பார்வையற்ற ஆணுக்கும் பேச முடியாத பெண்ணுக்கும் இடையிலான உணர்வு பூர்வமான காதலை சொல்ல வருகிறது உள்ளூர் தமிழ் சினிமாவின் அடுத்த வரவான பார்வையின் மொழி திரைப்படம். சந்தோஷ் கேசவன் இயக்கத்தில் அருண்குமார் கதாநாயகனாகவும் ரூபினி கிருஷ்ணன் கதாநாயகியாகவும் இதில் நடித்துள்ளனர். பார்வையின் மொழி சைட் அண்ட் சவுண்ட் இன் லவ் இந்த கதை எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். 30 வருஷத்துக்கு முன்னால் வந்து அகாடமி ஃபிலிம் மலேசியாவில் படிக்கும்போது மாதம் வந்துட்டு ஒரு மேகசின் வரும். என்ன மேகசின்னா சைட் அண்ட் சவுண்ட் சொல்லிட்டு ஒரு ப்ராட்காஸ்ட் மேகசின் வரும். ஸோ அந்த சைட் அண்ட் சவுண்ட் இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கேருந்து ஒரு தாட் பின்னால் வந்துச்சு, இதை பற்றி ஏதாச்சும் செய்யலான்னு சொல்லிட்டு. அதோட அடுத்த கட்டம் தான் வந்து பிரிக்ஃபீல்டில் நிறைய போயிட்டு வந்து பார்க்கும்போது நிறைய கண்ணு தெரியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிற டைமில் வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள ஒரு தாட் வந்து பின்னால் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் காலங்கள் கடந்துச்சு, டெக்னாலஜி எவல்யூஷனுக்கு அப்புறம் வந்துட்டு அது சாத்தியமாயிடுச்சு. ஏஐயோட டெக்னாலஜி படத்தை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சவுண்ட் இன்ஜினியர், ஒரு வாய்ஸ் ஓவர் டேலண்ட் அண்ட் திங்ஸ் லைக் தட். அந்த வாய் பேச முடியாத பொண்ணு கேரக்டர் கூடயும் ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர். ஷீஸ் அ டிசைனர், ஷீ டிரைவ் அ கார், அந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சப்போர்ட்டிங் ரோல் மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லீட் ரோல் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மூவியில் நான் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து ஒரு பிளைண்ட் பர்சனாக நடிச்சிருக்கேன். அதுலேயும் வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்குது. இது வந்து சாதாரண ஒரு பிளைண்ட் கிடையாது. பிளைண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளைண்ட்னஸ் இருக்குது, ஹாஃப் பிளைண்ட்னஸ் இருக்குது. எனக்கு இருக்கிறது வந்து ஹாஃப் பிளைண்ட்னஸ். அண்ட் இது ஒரு ரேரான ஒரு டிசீஸ், ஸ்டார்கட்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஆட்களுக்கு வந்து சென்ட்ரல் விஷன் வந்து அவ்வளோவா தெரியாது. பட் சுற்றி இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப ப்ளராக தெரியும். இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தேடி, இது எப்படா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மலேசியாவில் ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப குறைவு. ஸோ ஐ வென்ட் டு MAB, மலேசியன் அசோசியேஷன் ஆஃப் த பிளைண்ட். ஸோ அங்கே போயிட்டு நிறைய பேர் சந்தித்து அவங்கள்ட்ட நிறைய அட்வைஸ்லாம் கேட்டு ஒரு ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணி எடுத்த ஒரு படம் தான் இது. ஸோ கண்ணு தெரியாத ஒரு பையனும் பேச முடியாத ஒரு பொண்ணும் வந்து எப்படி காதலிக்க போகிறாங்க, அந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது, அழகாக இருக்க போதா, அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். SSIL பார்வையின் மொழியில் நான் ஒரு கேரக்டர் செஞ்சுருக்கேன், ஷோபனான ஒரு கேரக்டர். ஷோபனா வந்து ஒரு ஊமையான ஒரு பொண்ணு. இது வரைக்கும் நான் வந்து ஊமையாக நடிச்சதில்லை. ஸோ சந்தோஷ் கேசவன் சார் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டோரி அதெல்லாம் சொல்லும்போது என்ன மாதிரி கேரக்டர் சார் நான் என்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஒரு ஊமையாக நடிக்கணும்னு சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் அது ரொம்ப புதுமையாக இருக்குது, இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஸோ அதனால் வந்து நான் இந்த கேரக்டரை எடுத்து நான் செஞ்சுருந்தேன். என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஊமையாக இருந்தால் நீங்கள் சைன் லாங்குவேஜ்லாம் பண்ணிங்களா, அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. பட் பண்ணாமல் ஒரு பார்வை இல்லாத ஒரு பையனை நான் எப்படி காதலிச்சேன். ஸோ அது தெரியணும்னா நீங்கள் தான் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி சந்தோஷ் ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட். ஸோ அவரோட விஷன் என்னதுன்றதை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் என்னோடய மெயின் டார்கெட் இந்த படத்தில். ஸோ இந்த கதையை கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன், இதோட கதையோட சப்ஜெக்ட் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஒன்றாவது ஒரு கண்ணு தெரியாத பையன், ஒரு பேச்சு வராத ஒரு கேர்ள், 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற சப்ஜெக்டே வந்து நல்லா ஸ்வீட்டாக க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் அதோட பேக்ட்ராப் வந்துட்டு லைக் சிட்டி டவுனில் தான் இருப்பாங்க. நிறைய இந்த கெஜெட்ஸ்லாம் பாவிச்சு அந்த கம்யூனிகேஷன் அந்த மாதிரி தான் போகும்னு சொல்லுவாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு கதையும். பார்வையில்லா காதலனும் பேச்சு திறனற்ற காதலியும் காதலிக்கும் மொழியே படத்தின் மூலக்கதை. அவர்களுக்குள் உருவாகும் புரிந்துணர்வு, பிரச்சனைகளை தீர்க்கும் விதம், பெற்றோர்களின் ஏற்பு என இயல்பான வாழ்வியல் அம்சங்களை உங்களுக்காக தருகிறது பார்வையின் மொழி. படத்திற்கு இன்னொரு முக்கிய துணை இசையமைப்பாளர் ஜேவின் இசை. இப்படத்தின் சிறப்பு காட்சி நேற்று GSC மிட்வேலி திரையரங்கில் நடைபெற்றது. பிரமுகர்களுடன் உள்ளூர் கலைஞர்கள், ஊடக நண்பர்கள் என திரளானர் அதில் பங்கேற்று தங்களின் ஆதரவை புலப்படுத்தினர். படம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அருணும் ரூபினியும் நல்லா கேரி பண்ணியிருந்தாங்க கேரக்டரை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் த ஹோல் டீமுக்கே வந்து வாழ்த்துக்கள். டைரக்டர் சந்தோஷ் சார் வந்து ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தார். மியூசிக் வந்து ஜே போட்டிருந்தார், அவருக்கு சொல்லவே வேணாம் மியூசிக் பற்றி. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து டேவிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி தான் அந்த கெமிஸ்ட்ரி பிட்வீன் அருண் அண்ட் ஆல்சோ ரூபினி உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் சொல்லலாம் ஃபார் மீ. அண்ட்
course the combo, Santosh Anna, Devan Anna and also music composer Jay. I think three of them has done a wonderful job in the படத்தில். I think it's not a job, I think they were so passionate about it and you can see that through the film. So கண்டிப்பாக 17ஆம் தேதி ஏப்ரல் இந்த படத்தை வந்து தேட்டரில் போயிட்டு மறக்காமல் பார்த்துக்கலாம். லைட் சவுண்ட் அண்ட் லவ் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு ப்ரீமியர் பார்த்துட்டு வெளியே வர நம்ம சந்தோஷ் கேசவனோட டைரெக்ஷனில் ரொம்ப நாள் கழித்து அவர் வந்து ஒரு மூவி பண்ணியிருக்காரு. ஆண்டாளுக்கு பிறகு வந்து அற்புதமான ஒரு காதல் கதை. இதில் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு காதல் கதையாக இருக்க போகுது இந்த படம். நம்மளோட அருண் மற்றும் ரூபினி இவங்க ரெண்டு பேரும் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மறக்காமல் நீங்கள் 17ஆம் தேதி ஏப்ரல் தியேட்டரில் வந்து பாருங்கள். மூவி வந்து ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா எப்போதுமே வந்து நம்ம ஹீரோயின் வந்து லவ் பண்ணுறத பார்த்துருப்போம். பட் இதில் வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. அதை எப்படி வந்து அவங்க கடந்து அந்த காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அருணும் ரூபினியும் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பியூட்டிஃபுல்லான எஃபர்ட் அந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பாருங்கள். Movie is beautiful. I've worked with Santosh Anna on his series before for the music. To see his movie on the big screen for the first time, very happy. And just like the heroine, the movie left me speechless. Hope you all enjoy the movie too. Go and watch it in the cinema. இப்போ தான் அந்த படம் பார்த்துட்டு வந்தோம், ப்ரீமியர் படம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. வாய் பேச முடியாது, தென் கண்ணு தெரியாது. இவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து ஹீரோ நடிச்சிருந்தாங்க, அப்புறம் ரூபினி நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் 17 ஏப்ரல் வந்து இந்த படத்தை திரையில் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணோம். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்களும் பாருங்கள். ஐ திங்க் நிறையா மலேசியா தமிழ் படம் நம்ம பார்த்துருப்போம். இதில் என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னா வந்து ரெண்டு கேரக்டர்ஸும் வந்து ஒரு நார்மல் நம்ம டெய்லி சந்திக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மியூட்டோன் டெஃபான கேரக்டர் இருக்காங்க. இப்போ அவங்களோட சர்க்கிள் எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்ன்ற வந்து ஒரு நல்ல பதிவாக இந்த படம் இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி குட் எஃபர்ட் பை Santosh brother and the actors and actresses and of course my best friend Jayashree is in the movie. So I'm very very proud to have been a part of witnessing the journey of this movie. ஏப்ரல் 17ஆம் தேதி திரைக்கு வரும் இந்த பார்வையின் மொழி மலேசிய தமிழ் படைப்புக்கு உள்ளூர் ரசிகர்கள் வற்றாத ஆதரவை வழங்குவார்கள் என படக்குழு எதிர்பார்க்கிறது. So Sight and Sound in Love 17th April in cinema. அழகான ஒரு ஜேர்னியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள், படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.